ஒரு படத்துல நெல் பயிர் வரும்பொழுது அந்த பால் வாசனையில கொம்பே அப்படிங்கிற ஒரு யானை வந்து அந்த வயல்ல இறங்கி அந்த உயிர் பயிரெல்லாம் நாசம் பண்ணிட்டு போகுமா. அதே போல இன்னைக்கு ஒரு இயற்கை பேரிடர் என்று வந்து விட்டார். நம்முடைய இயக்கத்தினுடைய கொம்பனாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏதோ ஒரு இடத்துல இறங்கி மக்களை காக்கக்கூடிய அந்த கொம்பை இறங்கினா பயிர் சேதமாகும், என் கொம்பை இறங்கினா உயிரை எல்லாம் பாதுகாப்பார் என்ற அளவுக்கு இந்த கதை நிலைநாட்டிருக்கக்கூடிய ஒரு துணை முதலமைச்சர் நான் பெற்றிருக்கின்றோம். சாதாரணமா கொண்டு அப்பா தாத்தா வந்துட்டாருப்பா, அப்பா வந்துட்டாருப்பா, புருடா வந்துட்டாருப்பான்னு சொல்றீங்களே, ஏன் அப்படியே மாத்தி சொல்றீங்க? அப்பா தாத்தா குடக்கல்வி திட்டத்தை எதிர்த்தாருப்பா, தாத்தா இந்தியை எதிர்த்தாருப்பா, தாத்தா இந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு கொண்டு போனாருப்பா, அப்படியே அவங்க அப்பாவை கொண்டு வந்தாருப்பா. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பாருப்பா, அதே மாதிரியே இந்தி தெரியாது போடா அப்படிங்கிறாருப்பா, விஸ்வகர்மாவை நான் கொண்டு வர மாட்டேன்னு சொல்றாருப்பா. ஏன் அப்படி பாராட்டுகிறேன்? எவ்வளவு விமர்சனங்கள், கேவலமான அவ்வளவு அசிங்கமான விமர்சனம் எல்லாத்தையும் தாங்கி கொண்டு ஒரு வீரன் முன்னே சென்று கொண்டிருக்கிறான். எதற்காக அப்படின்னு நம்பி நான் பின்னாடி நான் போறோம். ஏனென்றால் அந்த தமிழகத்தை மீட்டெடுக்கக்கூடியவர் யார் என்று சொன்னார், நம்முடைய உரிமைகளை மாநில உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தலைவன் யார் என்று சொன்னால் இளந்தேவர் உதயநிதி ஸ்டாலின் நமக்காக இருக்கிறார் என்ற நம்பிக்கை இன்னைக்கு விதைத்திருக்கிறார் தன்னுடைய உழைப்பின் மூலம்.